திராவிட இயக்கத்துடைய திசை காட்டி ஆசிரியர் ஐயாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில் உங்களோடு சேர்ந்து நானும் இங்கே வருகை தந்து ஆசிரியருடைய வாழ்த்துக்களை பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சரியாக 5 நாட்களுக்கு முன்பு இதே பெரியார் திடலுக்கு என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்காக வந்திருந்தேன். இன்றைக்கு ஐயாவுடைய பிறந்த நாளுக்காக வருகை தந்திருக்கின்றேன். இந்த பெரியார் திடல் என்பது என்னுடைய பொது வாழ்வில் என்னால் மறக்க முடியாத பல தருணங்களை, பல நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கக்கூடிய திடல் தான் இந்த பெரியார் திடல். இந்த பெரியார் திடலுக்கும் எனக்குமான உறவு சம்பந்தம் 2019ஆம் ஆண்டு இந்த அரசியல் பொது வாழ்வுக்கு வந்த பிறகு நான் கலந்து கொண்ட முதல் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி இதே பெரியார் திடல்ல நடந்தது. அதன் பிறகு ஏராளமான முறை வந்திருக்கின்றேன். சென்ற மாதம் இளைஞரணியின் சார்பாக திமுக 75 பவள விழாவை முன்னிட்டு அறிவு திருவிழாவை வெள்ளூர் கோட்டத்திலே நடத்தியிருந்தோம். அப்போது ஆசிரியர் ஐயா அவர்கள் வெளிநாட்டில் இருந்தார், சுற்றுப்பயணர். அவர் சென்னை வந்ததுக்கு பிறகு அவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். இளைஞரணியின் சார்பாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தோம். காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற புத்தகத்தை அது ஐயாவிடத்தில் கொடுத்து விட்டு அவருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நானும் இளைஞரணி சகோதரர்களும் வருகை தந்திருந்தோம். அதற்கு முன்பு ஒரு 10 நாட்களுக்கு முன்பு முரசொலியிலே பாசறை பக்கத்தை தொடர்ந்து ஆசிரியரை படித்து வருகிறார், அதற்காக எங்களை பாராட்ட வேண்டும், எங்களுடைய குழுவை பாராட்ட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார் என்று தெரிந்தவுடன் இதைவிட மிகப்பெரிய பாராட்டு பாசறை பக்கத்திற்கு எங்கேருந்து கிடைக்க போறது என்று நானும் இளைஞரணி துணை செயலாளர்களும் அந்த பாசறை பக்க குழு அவங்களோடு சேர்ந்து வந்து ஆசிரியர்களை வந்து சந்தித்து அவருடைய வாழ்த்தை பெற்றுவிட்டு சென்றேன். இந்த கொள்கை உறவின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு அந்த உரிமையோடு தான் இந்த மேடையிலே உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மேடையிலே துணை முதலமைச்சராக அல்ல, கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக மட்டுமல்ல, அதை விட நான் பெருமையாக கருதுவது தந்தை பெரியாருடைய கொள்கை பேரனாக இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றேன். திராவிடர் கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தாய் வீடு என்று கலைஞர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வார். எல்லோருமே தாய் வீட்டிற்கு செல்லும் பொழுது மகிழ்ச்சியாக செல்வோம். குறிப்பா தாத்தா வீட்டிற்கு செல்லும் போது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியோடு செல்வோம். அப்படி என்னுடைய தாத்தா வீட்டிற்கு ஒரு பேரனாக நான் இங்கே வந்திருக்கின்றேன். இங்கே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய 93வது பிறந்த நாளை கொண்டாட, அவருடைய பிறந்த நாளை கொண்டாட இன்றைக்கு கருஞ்சட்டை வீரர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறீங்க. நானும் கருப்பு சட்டையோடு வருகை தந்திருக்கின்றேன். சிலருக்கு வியப்பாக இருக்கலாம், சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், சிலருக்கு சந்தேகமும் இருக்கலாம். தெரிஞ்சு போட்டு வந்தானா, தெரியாம போட்டு வந்தானா, தற்செயலா போட்டுட்டு வந்தானா அப்படின்னு நிச்சயமாக விரும்பித்தான் போட்டு வந்திருக்கிறேன், அணிந்து வந்திருக்கின்றேன். ஒரு புகைப்படம் இருக்கிறது, உங்கள பல பேர் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்க கூடும். உண்மையான புகைப்படம், மார்க் செய்யப்பட்டதில்லை. 1979ஆம் ஆண்டு, எனக்கு அப்பொழுது 2 வயது. கலைஞருடைய கோபாலபுரம் வீட்டு முன்பு முத்தமிழர் கலைஞர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், அவருடைய கையில 2 வயது குழந்தையாக ஒரு குழந்தை இருக்கும். நான் தான் அந்த குழந்தை. அது இந்தி திணிப்பு எதிர்த்து நடந்த ஒரு போராட்டத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு நான் பங்கேற்றேன். 3 பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம். கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய கழக தலைவர், நான் 3 பேருமே கருப்பு சட்டை அணிந்திருப்போம். எனவே கலைஞர் வழியில, தலைவர் வழியில 3ஆம் தலைமுறை பெரியாரிஸ்ட் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன்.
இங்க கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மிகுந்த வியப்பாகவும் இருக்கும். ஏன்னா நேற்றைக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சு இன்னைக்கே நான் தான் முதலமைச்சராக வேண்டும்னு இன்றைக்கு பலர் அந்த ஆசையில வராங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கூட எங்களுக்கு தேவையில்லை, ஒரு பஞ்சாயத்து தலைவர் பதவி கூட எனக்கு தேவையில்லை. எங்களுக்கு கொள்கை முக்கியம், சமுதாய தொண்டு மட்டுமே முக்கியம் அப்படின்னு பெரியார் காலத்திலிருந்து நீங்க அதெல்லாம் செஞ்சுட்டு வரீங்க. அதனாலதான் என்னுடைய தொண்டர்களை துறவிகளை விட தூயமானவர்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார். ஆனா அந்த துறவிக்கு கூட ஒரு ஆசை இருக்கும், தான் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த ஆசை இருக்கும். ஆனா அந்த சொர்க்கத்துல கூட நம்பிக்கை இல்லாதவங்க தான் இங்க வந்திருக்கக்கூடிய கருஞ்சட்டை வீரர்கள். நீங்க ஆசை மட்டும் இல்லைன்னு கிடையாது, அதே நேரத்தில் கட்டுப்பாடோடும் கடமை உணர்வோடும் இங்கே வந்திருக்கிறீங்கன்னா உங்களையெல்லாம் வழிநடத்துகின்ற ஆசிரியர் அவர்களுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். இன்னைக்கு சுயமரியாதை இயக்கம் 100 ஆண்டை கடந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழாவை தாண்டி இருக்கிறது, கொண்டாடி இருக்கிறது. இந்த சூழலில் தன்னுடைய 83 ஆண்டு கால பொது வாழ்க்கை மூலமாக திராவிட இயக்கத்துடைய நேரடி வரலாற்று சாட்சியாக இன்றைக்கு ஆசிரியர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகள் நாடு முழுவதும் வெளிநாடுகள் உட்பட இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. பெரியாரை இன்னைக்கு உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லுவேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் ஜென்சி கிட்ஸ் அவங்களும் இன்னைக்கு பெரியாருடைய கொள்கைகளை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியருடைய உழைப்பு என்று சொன்னால் அதுல மாற்று கருத்து இல்லை. ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய 10வது வயதிலிருந்து மேடைகளில் பேச தொடங்கிட்டார். 10 வயதுல பெரியாருடைய கொள்கைகளை பேச தொடங்கிய ஆசிரியர் அவர்கள் இன்னைக்கு 93 வயதிலையும் அதே கொள்கைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருந்தா நம்ம எல்லாம் எப்படி வழிநடத்துவாரோ அந்த இடத்துல இன்னைக்கு ஐயா ஆசிரியர் அவர்கள் இருந்து நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பா தமிழ்நாட்டுக்கு எந்த நேரத்தில் எந்த ஆபத்து வந்தாலும், அது இந்தி திணிப்பாக இருக்கட்டும், எஸ்ஐஆராக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இடபிள்யூஎஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி எந்த ஆபத்து வந்தாலும் நமக்கெல்லாம் அதை முன்கூட்டியே தெரிவிக்கின்ற ஒரு எச்சரிக்கை மணியாக நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசிரியர் ஐயா என்ன இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுல தலைவராக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், எதுலையுமே அதில் கொஞ்சம் தெளிவாக இருப்போம். இன்றைக்கு காலையில் கூட தொடர்ந்து இப்பொழுது சில நாட்களாக அல்ல பல நாட்களாக தலைவர் கலைஞர் சொல்லுவார், காலைல முரசொலி படிச்சியான்னு செக் பண்ணுவாங்க. இன்னைக்கு முரசொலி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் விடுதலையும் படிச்சுட்டு தான் முரசொலியும் படிக்க வேண்டிய அந்த காலச்சூழல்ல நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். இளம் வயதுல நிறைய பேர், சின்ன வயசுல நிறைய பேர் அந்த வேகத்துல கொள்கைகளை வேகமாக பேசுவாங்க. ஆனா வயசாக அதை கொஞ்சம் பின்பற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆனா நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பெரியார் கொள்கைகளை பேசுவதோடு மட்டுமல்லாமல் அந்த கொள்கைகளை இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆசிரியர் அவர்கள் படிக்கும் பொழுது சட்டப்படிப்பு படித்தார். அப்போ எக்ஸாமுக்கு கொடுக்கின்ற ஹால் டிக்கெட்ஸை வேணும்னே போய் ராகு காலத்தில் போய் வாங்குகின்ற அந்த பழக்கத்தை அவர் கொண்டிருக்கிறார். அப்ப எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க, ஏன்பா ராகு காலத்தில் போய் வாங்குற அப்படின்னு கேட்டதுக்கு ஆசிரியர் சொன்னாரு, மற்றவர்கள் கெட்ட நேரம் நினைக்கிற இந்த நேரத்தில் நாம ஹால் டிக்கெட்டை போய் வாங்கணும்னா கூட்டம் இருக்காது, ரொம்ப சுலபமா வாங்கிட்டு வந்துடலாம், ஈஸியா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் பதில் சொன்னார். பகுத்தறிவாதியா இருக்கிறதுனால இப்படி பல்வேறு நன்மைகள் நமக்கு தானாகவே அமைந்து விடுகின்றன. நாங்கள் சமீபத்தில் இளைஞரணி சார்பாக நடத்தின அறிவு திருவிழா
உங்களை பல பேர் தெரிஞ்சிருக்கோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க பேசும்போது நான் குறிப்பிட்டு பேசினேன். நிறைய பேர் கேட்டாங்க, அது ஏன் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துனீங்க அப்படின்னு. கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டம், அதன் பிறகு அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலம் அதை பராமரிப்பு இல்லாமல் போட்டு விட்டாங்க. அதன் பிறகு கழக ஆட்சி அமைந்த பிறகு தலைவர் அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதை முழுக்க ரெனோவேட் பண்ணி அதை திறந்து வச்சாங்க. அதன் பிறகு பெரிதாக அங்க நிகழ்ச்சிகள் நடத்தப்படவில்லை. அரசு சார்பாக 1-2 நிகழ்ச்சிகள், கட்சியின் சார்பாக திமுக சார்பாக நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தது. நான் வள்ளுவர் கூட்டத்தை தேர்ந்தெடுத்ததுமே பல பேர் அதற்கு முட்டுக்கடை போட்டாங்க. இதை யோசிக்கணும், நீங்க இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. எனக்கு தெரியும் அது இருக்கு, எதற்காக சொல்கிறார்கள் என்றே தெரியும். அந்த ஒரு காரணத்திற்காகவே நான் சொன்ன, நிச்சயம் அறிவு திருவிழாவை நான் வள்ளுவர் கோட்டத்தில் தான் நடத்துவேன் அப்படின்னு அதை நடத்தி காட்டி இன்னைக்கு அது மிகப்பெரிய வெற்றி விழாவாகவே அது அமைந்திருக்கிறது. அதே போல நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பேச்சு திறமை, எழுத்து திறமையால் மட்டுமல்லாமல் தன்னுடைய செயல்களாலும் தந்தை பெரியாருடைய நம்பிக்கையை பெற்றவர் அவர். அதனால்தான் 30 வயசு இருக்கும்போது ஐயா அவர்களை விடுதலை பத்திரிகையுடைய ஆசிரியராக தந்தை பெரியார் அவர்கள் நியமித்தார். அன்றிலிருந்து இன்று வரை 63 ஆண்டுகள் விடுதலையுடைய ஆசிரியராக ஐயா அவர்கள் அதை சிறப்பாக இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறார். உலக அளவில் ஒரு பத்திரிகைக்கு 63 ஆண்டுகள் தொடர்ந்து ஆசிரியராக இருப்பவர் உலகத்திலேயே நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் அந்த பெருமை. சமீபத்தில் நாங்கள் அந்த புக்கை கொடுத்தோம். புத்தகத்தை, காலத்தின் நேரம் கருவிச புத்தகத்தை ஐயாட்ட கொடுத்தோம். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வாழ்த்துறை, முதல் பேட்டி ஐயாவுடைய தான், அவருடைய பேட்டி தான். அந்த பேட்டியில இளைஞரணியுடைய பணிகளை எல்லாம் அவர் பாராட்டி இருக்கிறார். ஒரு ஆசிரியரிடம் நல்ல மார்க் வாங்கி பாராட்டி பெற்றது போன்ற உணர்வு எங்கள் இளைஞரணிக்கு அந்த நேரத்தில் கிடைச்சது. பெரியாரும் அண்ணாவும் பேசிக்கொள்ளாத சமயத்தில் விடுதலை பத்திரிகையில் திமுக பற்றி எழுதும்போது திமுக எழுத மாட்டாங்க. கண்ணீர் துளிகள் அப்படின்னா குறிப்பிட்டு விடுதலை பத்திரிகையில் வரும். அதன் பிறகு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பேச ஆரம்பிச்ச பிறகு விடுதலையில கண்ணீர் துளிகள்ங்கிறது திமுகன்னு மாறுச்சு, மாற்றி எழுத ஆரம்பிச்சாங்க. அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் தான். அப்பொழுது கண்ணீர் துளிகளாக இருந்த திமுக இப்போது உங்களுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீரை வரவைக்கின்ற வகையில பெரியார் வழியில நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். திமுக முதல்ல ஆட்சிக்கு வந்ததும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த அரசு தந்தை பெரியார் அவர்களுக்கு காணிக்கை என்றுதான் சொன்னார். அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்க 100 மாநாட்டில் பேசும்போது குறிப்பிட்டார், திமுக செல்லுகின்ற பாதையை எப்போதுமே தீர்மானிப்பது பெரியார் தேர்தல் தான் என்று குறிப்பிட்டு பேசினார். ஆகவே பெரியாருடைய கொள்கை பாதையில் தான் திமுக எப்பொழுதும் சொல்லும், அதை யாராலும் நிச்சயம் மாற்ற முடியாது. ஆசிரியருடைய பிறந்தநாள் இன்றைக்கு 93வது பிறந்த நாள். ஆனா ஆசிரியருடைய தன்னுடைய 74வது பிறந்தநாள் வரைக்கும் அவருடைய பிறந்த நாளை அவர் கொண்டாடுறதே கிடையாது. அவருக்கு 75வது பவள விழா பிறந்தநாள் கொண்டாட நினைக்கும் பொழுது அனைவரும் அவர்கிட்ட போய் கேட்கும் போது முடியாது அப்படின்ட்டார். அந்த விழா குழுவினர் கலைஞர்கிட்ட போய், கலைஞர் அவர்கள் அதை கொண்டாடியே ஆக வேண்டும், ஆசிரியருடைய பவள விழாவை கொண்டாட வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தார். அப்ப கலைஞர் சொன்னாரு, நான் சொன்னா மறுக்க மாட்டாரு, அவருடைய 75வது பிறந்தநாள் விழா என்னுடைய தலைமையில் நடக்கும்னு போய் சொல்லுங்க அவர்கிட்ட அப்படின்னு சொன்னோடனே வேற வழி இல்லாம ஆசிரியரைய ஒத்துக்கிட்டார். அதன் பிறகுதான் பிறந்தநாள் நிகழ்ச்சிகள்ல ஆசிரியரையா கலந்து கொள்ள ஆரம்பிச்சார். அப்படி பார்த்தா இப்போது நடக்குகின்ற இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்கும் முத்தமிழ் கலைஞர்களுக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கும் காரணம். அந்த அளவுக்கு ஆசிரியரையா மீது கலைஞர் அவர்களுக்கு தனி பிரியம், தனி பாசம், தனி மரியாதை. அதனாலதான் ஆசிரியர் அவர்களை கலைஞர் குறிப்பிட்டு பேசுவோம் சொல்கிறார், அவர் வெறும் கி வீரமணி கிடையாது, என்னுடைய கீயாகவும் அவர் தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கலைஞர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக பல தியாகங்களை செய்தவர் தான் ஆசிரியர்கள். குறிப்பாக
மிசா சட்டத்தில் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஆனால் நம்முடைய முதலமைச்சருக்கு முன்னதாகவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைபட்டவர் தான் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை கைது செய்து சிறைக்குள்ள தள்ளும் பொழுது அதே அறையில் இருந்து அவரை தாங்கி பிடித்துக் கொண்ட கரங்கள் தான் ஆசிரியர் ஐயாவுடைய கரங்கள். திமுக ஒரு அரசியல் கட்சி, அதனால மிசா டைம்ல திமுக கழகத்துடைய தலைவர் நிர்வாகிகள் எல்லாம் தேடி தேடி கைது செஞ்சாங்க. ஆனா திராவிடர் கழகம் என்பது ஒரு சமுதாய இயக்கம். திமுகவை ஆதரிச்ச ஒரே காரணத்துக்காக திராவிட கழக நிர்வாகிகளையும் சேர்த்து கைது செஞ்சாங்க. அப்படித்தான் ஆசிரியர் ஐயா அவர்களையும் கைது செஞ்சு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நேரத்தில் மணியம்மையாருடைய வீரத்தை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு பேச வேண்டும். ஒன்றிய அரசில் இருந்தவர்கள் அந்த காலத்தில் இப்பொழுது மாதிரி அன்னைக்கு பிளாக்மெயில் செஞ்சுட்டு இருந்தாங்க. மணியம்மையாரிடம் சொன்னாங்க, திமுகவுக்கும் திகாவுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்துருங்க, அனைவரையும் விடுதலை செஞ்சிடறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு, அப்போ இருந்த ஒன்றிய அரசு மணியம்மையாரிடம் சொன்னாங்க. ஆனா அதற்கு மணியம்மையார் துணிச்சலோட பதில் சொன்னாங்க, திகாங்கிற உறவு தந்தை பெரியார் உருவாக்கிய உறவு, அது கொள்கை அடிப்படையிலான ஒரு உறவு, அதனால எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எங்க இயக்கத்துக்காரங்க சிறையிலே இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி தான் எங்களால் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு மணியம்மையார் அப்பொழுது சொன்னாங்க. செத்தாலும் சாகட்டும், ஆனால் திமுகவுடன் உறவு இல்லை என்று என்னால் சொல்லவே முடியாது என்று சொன்ன வீர பெண்மணி தான் அன்னை மணியம்மையார் அவர்கள். இவ்வளவு தாக்குதல்கள், சிறைவாசங்கள், ஒடுக்குமுறைகள் எல்லாவற்றையும் நமக்காக தாங்கிக் கொண்ட ஆசிரியர்களுக்கு நாங்கள் எப்பொழுதுமே துணையாக நிற்போம், நிற்க வேண்டும், அது எங்களுடைய கடமை. ஆனா ஆசிரியர்களை பார்க்கும்போது அவருக்கு 93 வயசு அப்படின்னு யாராலையும் நம்ப முடியாது. 39 வயசுன்னு சொன்னாங்கன்னா நம்பலாம். 93 வயசுலயும் இன்னைக்கும் எங்களை விட சுறுசுறுப்போடு, என்ன சொல்ல போனா எங்களை விட சின்ன வயசு பையன் மாதிரி சுறுசுறுப்பா பயணிச்சுட்டு இருக்கிறாரு, செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து விடுதலை பத்திரிகையில பார்க்கிறேன், கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பொள்ளாச்சி, கோபி, சென்னை, திருச்சி, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, காரைக்குடின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். பெரியாருடைய கருத்துக்களை பரப்பணுங்கிற அந்த உந்துதல் இருக்கிறதுனாலதான் ஆசிரியர்கள் அவர்கள் இந்த வயசுலையும் உற்சாகத்தோடு அவர் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். தந்தை பெரியாருடைய வயதை பற்றி சொல்லும்போது கலைஞர் அவர்கள் ஒரு முறை சொன்னார், தமிழ் சமுதாயம் ஒருபடி முன்னே ஏறினால் பெரியாருடைய வயசுல ஒன்று குறையும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொன்னார். நான் கலைஞர் இடத்துல அதை இரவல் வாங்கி இன்றைக்கு ஆசிரியருக்கும் அதையே குறிப்பிட விரும்புகின்றேன். தமிழர்கள் ஒருபடி முன்னேறினால் நம்முடைய ஆசிரியர்களுடைய வயதுல ஒன்று நிச்சயமாக குறையும். அதற்காக உற்சாகத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களை வழிகாட்டியாக நாங்கள் அனைவரும் உங்களுடைய வழிகாட்டுதலோடு பயணிக்க நாங்கள் விரும்புகின்றோம். இறுதியாக இந்த பெரியார் திடலை பற்றி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டதை இங்கே சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை வரும்பொழுது பாம்பை கொன்று எப்பொழுதுமே கீரிதான் ஜெயிக்கும். ஆனால் பாம்பிடம் கடிப்பட்ட அந்த கீரி அந்த பாம்பினுடைய விஷத்தை போக்கிக் கொள்வதற்காக அதற்கு மட்டுமே தெரிந்த ஒரு மூலிகையில கொண்டு போய் விழுந்து பொருளும். அப்படி பொது வாழ்வில் பல பாம்புகளிலும் கடிபடும் நான் பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் எனும் மூலிகையை தடவினால் அந்த விஷமெல்லாம் முறிந்து போகும் அப்படின்னு கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். கலைஞர் அவர்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மட்டுமல்ல, என்னையும் சில நேரங்களில் நிறைய பாசிச பாம்புகள் சீண்டு கொண்டே இன்றைக்கும் இருக்கின்றது. ஆகவே எங்களுக்கும் பெரியார் திடலோட மூலிகை கண்டிப்பாக தேவைப்படும். எனவே நிச்சயம் நாங்கள் அடிக்கடி இந்த பெரியார் திடலுக்கு வர வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் ஏற்படும். இன்றைய அரசியல் சூழ்நிலையில திராவிட இயக்கத்திற்கு சமமான போட்டியே இல்லை, வெறும் சூழ்ச்சிகள் மட்டும்தான் இருக்குன்னு ஆசிரியர்கள் சமீபத்தில் சொல்லியிருக்கிறார். மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், SIR, நிதி பகிர்வில் பாரபட்சம்னு பாசிஸ்டுகள் எவ்வளவு சூழ்ச்சிகளை செஞ்சாலும்
அது எல்லாம் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பழைய அடிமைகள், புதிய அடிமைகள், எத்தனை அடிமைகள் வேணா கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனா சுயமரியாதை உணர்வுள்ள கோடான கோடி பெரியாருடைய கருப்பு சட்டை பட்டாளமும் கலைஞருடைய உடன்பிறப்புகளும் இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை அவர்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் பாசிஸ்டுகளையும் அவர்களுடைய அடிமைகளையும் வீழ்த்த நாம் அத்தனை பேரும் ஓரணியில் திரண்டு செயல்பட வேண்டும். கழக தலைவர் அவர்கள் நமக்கு 200க்கும் அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்ற அந்த டார்கெட்டை கொடுத்திருக்கிறார், இலக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இலக்கை அடைய நாம் அனைவரும் சேர்ந்து அயராது உழைப்போம். அதற்கான உறுதியை ஆசிரியர் ஐயாவுடைய பிறந்த நாளில் நாம் ஏற்போம் என்று கூறி, இங்கே பெரியார் உலகத்திற்காக நன்கொடையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆசிரியர் ஐயா அவர்கள். இங்கே கலைஞர் வழியில மேடை மேலே இந்த இது வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வெறுமனே வந்து வாழ்த்திட்டு ஐயாவுடைய வாழ்த்துக்களை வாங்கிட்டு போனா சரியா இருக்காது. அதனால் நிச்சயம் கையோடு கொண்டு வந்திருக்கிறேன். இளைஞரணியின் சார்பாக, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியின் சார்பாக 10 லட்சம் ரூபாய் அவர் தொகையை இன்னும் முன்னாலே ஆசிரியரிடம் கொடுக்க விரும்புகின்றேன். வாழ்க தந்தை பெரியார், ஓங்கட்டும் ஆசிரியர் அவர புகழ். நன்றி, வணக்கம்.